ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்சைட் கூட்டம். திரும்பவும் நான் தான் உங்க ஸ்ரீராம். என் கூட பிரணவ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு என்ன வீடியோ, இப்போ என்ன வீடியோடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பம்பா ஒன்று போட்டிருக்கானுங்க. எல்லா டீமும் இன்டர்நேஷனல் டீம்ஸ் வந்து இன்னும் ஒரு ஒரு 20 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 25 days இருக்குன்னு நினைக்கிறேன். FIFA வேர்ல்ட் கப் 2026க்கு. ஸோ எல்லாரும் ஆயத்தமாக ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க யூஎஸ் போறதுக்கு. அதுக்கான ஸ்குவாட் எல்லாரும் இப்ப எல்லா டீமும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் அ ப்ராசஸர் நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கிளப் ஃபுட்பால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்போ ஓகே அடுத்தது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்போ வேர்ல்ட் கப் திருப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீமை ஒரு பெரிய டீமுக்குலாம் வந்து தனியா ஒரு வீடியோவும், சின்ன சின்ன டீமுக்குலாம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு 2 3 டீமை சேர்த்து ஒரு வீடியோவும் பண்ணலாம், ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஒரு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பாம்பா போட்டிருக்கானுங்க. யாரு? இங்கிலாந்து. தாமஸ் டூஷல் ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு போட்டிருக்காரு. அது என்ன பாம்பு போட்டிருக்காரு, என்ன டீம் இறக்கியிருக்காரு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு என் கூட இந்த வீடியோல வந்து என் கூட வந்து இணைஞ்சு பேச போறது பிரணவ். என்ன பிரணவ், எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா ம், ஸ்குவாடு? 3 சிங்கங்கள் பத்தியா? 3 சிங்கங்கள். சரி, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு ஜெர்மனியின் 3 சிங்கங்கள். ஜெர்மனியின் 3 சிங்கங்கள். ஜெர்மனி அவர் துரந்தரா என்னன்னு எனக்கு டவுட் வருதுயா இந்த ஸ்குவாட பார்த்தா. நீ வேற. இல்ல, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். போன வீடியோல ப்ளூ பீரோ ம். வச்சதுக்கு குறியீடு வந்துட்டு சிட்டி, பெப் கார்டியோலா அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த வீடியோல ப்ளூ குறியீடு வச்சதுக்கு காரணம் செல்சில இருந்து எவனையும் எடுக்காம செல்சிக்கு சம்மோ செஞ்சு விட்டாரு அப்படிங்கிறதுக்காகவா? பழைய யோ, கிளப்புக்கு சம்மோ செஞ்சு நானே இதை விட்டாரு. வைக்கிறேன்னா இல்ல நீயே இதெல்லாம் எப்படியா? இந்த வட சென்னை படத்துல வந்து வெற்றிமாறன் இப்படி வச்சாருல்ல, அது நீ வெற்றிமாறனுக்கே தெரியாதுயா அது. இந்த மாதிரி எப்படி நம்ம பசங்க மக்களே இந்த போடுறானுங்கல்ல, வெற்றிமாறன் அதை வச்சதுக்கு காரணம் அது இவன் தான் மக்களே. அப்படி போடுறதெல்லாம் இவன் தான். நீங்க அந்த மாதிரி யாராவது போட்டீங்கன்னா அந்த பேக் பர்னர் அக்கௌண்ட்ல இருந்து இருக்கிறது இவன் தான். ஸோ யா இந்த மாதிரிலாம் நான் வைக்கலப்பா. எனக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் தெரியும் செல்சில இருந்து யாருமே போனேங்கிறதையே. இல்ல ஜேம்ஸ் எடுத்திருக்கான். பட் ஜேம்ஸ் தவிர மத்த எல்லா பெரிய பிளேயர்ஸ்க்கும் வந்து தம்பி டாடா பை பை அப்படின்ட்டான் செல்சில. பேசலாம். பேசலாம், நம்ம எல்லாத்தையும் பேசலாம். மக்களே, அதுக்கு முன்னாடி உங்களோட கடமையான லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் வந்து எங்க சேனலுக்கு பண்ணி விடுங்க. 1.08 1.1 நெருங்கிட்டோம் நம்ம வந்து. ஸோ அது போறதுக்கான வாய்ப்பை நீங்க தான் உங்க அன்பாலையும் ஆதரவாலையும் உங்க கமெண்ட்ஸாலையும் உங்க லைக்ஸாலையும் ஷேர்ஸாலையும் எங்களுக்கு காட்டணும். அதே மாதிரி ட்விட்டர்லயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் வரும், என்ன பண்ண போறோம், என்ன வீடியோ அடுத்தது வருது, உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஆஃப்சைட் கூட்டம். அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அது ரீல்ஸ்ல தான் போட்டு உட்காந்துருப்போம் நாங்க. உங்களுக்கு வேற வேலை கிடையாது, இதாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து உங்க ஃப்ரீ டைம்ல எங்களை பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வேர்ல்ட் கப் ஃபுல்லா கவர் பண்ணலாம் அப்படின்னு இறங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்களோட ஆதரவு மிக மிக முக்கியம். அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்குவாடை ஷேர் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட இனிஷியல் தாட் என்ன சொல்லு. நீ நீ என்ன எதிர்பார்த்த? அப்படி போவோமே நம்ம. நீ வந்து இப்போ வந்து இங்கிலாந்து வந்து ஸ்குவாட் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து உனக்கு தெரியும் முன்னாடியே. உன்னோட தாமஸ் டுஷல் எப்படி இறக்குவான் அப்படின்னு நீ எதிர்பார்த்தன்னு சொல்லு. அந்த மீன் டைம் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் தி ஸ்கிரீன் ஆஃப் தி ஸ்குவாட். சரி, நான் ஆக்சுவலா சொல்றேன். என்னோட ஒப்பீனியன் வந்து கொஞ்சம் இந்த காமன் ஒப்பீனியனுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் வந்துட்டு இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு 100% சம் டாப் டேலண்ட்ஸ் ஆர் கோயிங் டு மிஸ் அவுட். அது வந்து நடக்க போற ஒரு விஷயம். அது வந்து அன்அவாய்டபிள்ங்கிறது முன்னாடியே தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் வந்து இந்த ஸ்குவாட்ல இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு 3-4 மாசம் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது. நீ அதை ஓபன் பண்ணனா இப்ப தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் வந்து இந்த ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து 100% தெரியும். ட்ரெண்ட்டுக்கு குவாலிட்டி இல்லையான்னு கேட்டனா ட்ரெண்ட்டுக்கு குவாலிட்டி இருக்கு. ட்ரெண்ட் வந்து வேற எந்த கண்ட்ரிக்கு ஆடினாலும் கன்ஃபார்மா ஸ்டார்டிங் ரைட் பேக்கா இருப்பான். ஆனா இங்கிலாந்துல அதுக்கான இடம் இல்லை. இதுதான் வந்து என்னுடைய அசஸ்மெண்ட். டுஷெல் கிட்ட எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இந்த ஸ்குவாட்ல, விச் இஸ் ஹி சேயிங் கடைசி ஒரு வருஷமா எனக்கு யார் நல்லா விளையாடி இருக்கீங்களோ, இங்கிலாந்து செட்டப்ல யார் எனக்கு நல்லா விளையாடி இருக்கீங்களோ நீங்க என் ஸ்குவாட்ல இருப்பீங்க. உங்களுக்கு நான் அந்த லாயல்ட்டி அந்த இதுக்கு வந்து நான் வந்து ரிவார்ட் பண்றேன். நீங்க இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருப்பீங்க. So there will always be a question. How can Morgan Rogers be in the squad ahead of Palmer, or how can Izzy be in the squad ahead of Palmer நீ கேட்டனா, இந்த சீசனோட பேசிஸ்ல இங்கிலாந்துக்கு ஆடினதோட பேசிஸ்ல you just have to say that Morgan Rogers deserves to be in the squad அப்படிங்கிறது தான் என்னுடைய உண்மை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஃபீல் டுச்சல் வந்து ஒர்க் எத்திக் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான், விச் இஸ் ஹிஸ் வே ஆஃப் சேயிங் டீமுக்கு தான் நீ ஆடி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து
ம் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்கன்னா உயிரை கொடுப்பானுங்க டீமுக்கு. அந்த மாதிரி பிளேயர்ஸா தான் இருக்கானுங்க ஸ்குவாட் ஃபுல்லா. ஆப்வியஸ்லி ம் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம பேசலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜார்டன் ஹெண்டர்சன் ஸ்குவாட்ல என்ன பண்றான்னு புரியல. பட் ஐ திங்க் டுச்சல் வந்து ஒரு வேற லெவல் ஸ்குவாட் எடுத்திருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். ஓ இப்ப ஸ்குவாட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கொஞ்சம் தெரியுது. வந்து அங்கேயும் இங்கேயும் போகுது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸ்குவாடை மட்டும் பாருங்க எல்லாரும். இப்போ நம்ம இதுல ஸ்குவாட் நோட் படிக்கலாமா அப்படி இல்ல அப்படி ஸ்குவாட் பார்த்துட்டுமா? படி. சரி, நான் அப்படி ஸ்குவாட் படிச்சிடுறேன். அப்புறம் நம்ம வந்து பேசுவோம். நம்ம மிஸ்ட் வந்து அவுட் யா மிஸ்ட் அவுட் யார் மிஸ் பேசுவோம் நம்ம. யார் மிஸ் அவுட் பண்ணாங்கன்னு பேசுவோம். இப்போ இருக்க ஸ்குவாட்ல வந்து ஹூஸ் லைக்லி டு பி a ஸ்டார்டிங் 11 பேசுவோம். அப்பதான் யா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். யா சோ நான் அப்படி போறேன். அப்ப நீ ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா நீ சொல்லு. ஓகே, இப்போ கீப்பர்ஸ்ல வந்து பிக்ஃபோர்ட், ஹெண்டர்சன், ட்ராஃபர்ட். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒமிஷன் வந்து நிக் போப். நிக் போப் probably everyone expected him to be in the squad. ஆனா Tuchel has gone with Trafford over Nick Pope. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிஃபெண்டர்ஸ் பொறுத்தளவுல ரீஸ் ஜேம்ஸ், லிவரமெண்டோ, நிக்கோ ரெய்லி, ஜெட் ஸ்பென்ஸ், எஸ்ரி கான்சா, மார்க் வெய், ஜான் ஸ்டோன்ஸ், குவான்சா அண்ட் டான்பர்ன். மிட்ஃபீல்டர்ஸ்ல வந்து டெக்லன் ரைஸ், எலியட் ஆண்டர்சன், ஜார்டன் ஹெண்டர்சன், காபி மைனோ, ஜூட் பெலிங்கம், மார்கன் ராஜர்ஸ், எபெரிச்சியஸே. அண்ட் அட்டாக்கர்ஸ்ல சாக்கா, மடுவெக்கே, ராஷ்ஃபோர்ட், கார்டன், இவான் டோனி, ஹாரி கேன், ஆலி வாட்கின்ஸ். ஃபர்ஸ்ட் பிஃபோர் எனிதிங் எல்ஸ் இப்போ வந்து நம்ம இதை ஒரு ஸ்டார்டிங் 11 அப்படி யோசிக்கணும் அப்படின்னா ஜார்டன் பிக்ஃபோர்ட் இன் கோல் ஃபார் ஷுவர், அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். டிஃபென்ஸ்ல வந்து ஜேம்ஸ் அட் ரைட் பேக், ஸ்டோன்ஸ் ஆர் கான்சா அட் சென்டர் பேக். ஃபிட்னஸ் பொறுத்து, ஃபிட்டா இருந்தாலும் ஸ்டோன்ஸ் தான் ஆரம்பிப்பான், ஃபிட்டா இல்லைனா கான்சா ஸ்டார்ட் பண்ணுவான். அலாங் வித் குயி. லெஃப்ட் பேக்ல நிக்கோ ரெய்லி. மிட்ஃபீல்ட்ல வந்து எலியட் ஆண்டர்சன், டெக்லன் ரைஸ், ஜூட் பெலிங்கம். லெஃப்ட்ல ராஷ்ஃபோர்ட், ரைட்ல வந்து சாக்கா, ஸ்ட்ரைக்கரா கேன். இதுதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீ என்ன நினைக்கிற? நீ ரைட் பேக் யார் சொன்ன? ஜேம்ஸ். யா ஐ திங்க் ஐ வுட் அக்ரி டு திஸ். இப்போ இருக்கிற லைன் அப்ல ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் 11 தே கேன் கோ ஃபார். அப்படிதான் எனக்கு தோணுது. மேபி நான் வந்து மேபி ராஷ்வர்டுக்கு பதிலாக மேபி ஐ வில் புட் சம்ஒன் லைக் கார்டன். அவனுக்கு அப் டவுன் ஓடணும், அப் டவுன் கீழே வந்து நிறைய கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ற மாதிரி ஒரு தேவை இருந்தது அப்படின்னா வந்து மேபி ஐ வில் டூ தட். இல்ல இன்னொரு சேஞ்ச் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்பர் 10ல நீ பெல்லிங்கம் சொல்லியிருந்தேன், ஐ வுட் கோ ஃபார் சம்ஒன் லைக் மார்கன் ராஜர்ஸ். ஏன்னா பெல்லிங்கம்க்கு வந்து இந்த சீசன் அவ்வளோ பெருசா எதுவும் கிடையாது. மார்கன் ராஜர்ஸ் ஆட் பெட்டர் சீசன் தன் பெல்லிங்கம். இது வந்து நான் வந்து ரியல் மேட்ருக்கு ஆடுறான் அப்படிங்கறதுனால வன்மத்துலலாம் பேசல. ஆக்சுவலா வந்து அவனுக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங் சீசன் தான் பெல்லிங்கம்க்கு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கேரிங் ஒரு இன்ஜுரிலேருந்து வரான். ஸோ மேபி ஐ வுட் சி மார்கன் ராஜர்ஸ் ஸ்டார்டிங் அஹெட் ஆஃப் ஹிம். பட் வித் தட் செட் பெல்லிங்கம் மேபி அவன் ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். அதை தவிர எனக்கு பெருசா இதுல எதுவும் இது இல்லை. இப்போ நான் இன்னொன்னு ஷேர் பண்றேன். அது மிஸ் அவுட் ஆன பிளேயர்ஸ். அதுலதான் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கிறது. யாரெல்லாம் மிஸ் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மக்களே. ஓகே, ஆடம் வாட்டன், மார்கன் கிப்ஸ் ஒயிட், ட்ரெண்ட், ஜேம்ஸ் கார்னர், கோல் பாமர், ஹாரி மக்வயர், லூஸ் ஹால், ஜாரட் போவன், ஃபில் ஃபோர்டன். ஓகே ஓகே, இப்போ இதுல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இதுல எத்தனை பேரு இதுல இத்தனை பேர் இல்லாம இருக்காங்கல்ல? ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 பேர். இதுல வந்து எத்தனை பேரு நீ வந்து ஒத்துப்ப? ஓகே ஓகேடா இவங்க இல்லாதது ஓகே தான் அப்படின்னா யார் யாரு? வாட்டன் இல்லாதது ஓகே. ஓகே, எனக்கு அது ஓகே இல்ல. பட் யா கோயிங் நெக்ஸ்ட். நான் இருக்கிற ஓகே, நான் வந்து வாட்டன் இல்லாதது எனக்கு ஓகே, கிப்ஸ் ஒயிட் இல்லாதது ஓகே, ஓகே, ட்ரெண்ட் இல்லாதது ஓகே, ஜேம்ஸ் கார்னர் இல்லாதது ஓகே, பாமர் இல்லாததும் ஓகே எனக்கு. பேஸ்ட் ஆன் தி சீசன் பாமர் இல்லாதது ஓகே. மக்வயர் should have been there. லூஸ் ஹால் should have 300% been in that squad. அதுல எனக்கு டவுட்டே இல்ல. போவன் இல்லாதது ஓகே, ஃபோர்டன் should have been in that squad ahead of Ezzy. I would say நான் வந்து அதுல வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஃபோர்டன் வந்து நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து ஃபோர்டன் வந்து ஒண்ணுமே பண்ணல. நான் பார்த்த வரைக்கும் மேன் சிட்டில வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அவன் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் வந்து பில் ஃபோர்டனை நான் பார்க்கவே இல்லை. பிளேயிங் லெவன்லயும் பார்க்கல, சபினும் வந்து கடைசியில ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துட்டு போவான். ஹி குடன்ட் ஏபிள் டு மேக் எனி இம்பாக்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நடந்த ஃப்ரெண்ட்லீஸ்ல வந்து இங்கிலாந்துக்கு வந்து அவன் வந்து ஆடினான். அப்போ டூஷல் டோல் தட் ஹி இஸ் நாட் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் ஃபில் ஃபோர்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஹி எக்ஸ்பெக்டட் மோர் ஃப்ரம் ஹிம். அவன் வந்து அதுக்கு பண்ணல அப்படின்னு சொன்னும் போதே தெரிஞ்சு போச்சு ஃபில் ஃபோர்டன் வந்து எடுக்க மாட்டான் அப்படின்னு. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வித் டூஷல் வை ஹி டிடன்ட் பிக் ஃபோர்டன். ஆனா எனக்கு வந்து ஜெராட் போவனை வந்து எப்படி எடுக்கலங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை. ஜெராட் போவன், லூயிஸ் ஹால், ஹாரி மக்வயர். போவன் பொறுத்தளவு நான் சொல்லிடுறேன். 2 ரீசன் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் திங், இட் இஸ் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிங்கர் யூ வாண்ட்.
ஓகே, உனக்கு சாக்காக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா, உனக்கு சாக்காவோட கிளப்லயே யார் அவனை ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆடுறாங்களோ அவன் எடுத்தனா வந்து ஸ்டைலிஸ்டிக்கா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ்னு யோசிச்சிருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு எனக்கு வந்து தோணுது. எனக்கு மடுவேக்கே ஓகே, பட் நீ மடுவேக்கேவா பொவனான்னு பார்த்தா அதுதான் சொல்றேன், அது என்ன ஸ்டைல் ஆஃப் ஃபிங்கர் உனக்கு வேணுங்கிறத பொறுத்து. உனக்கு போய் பேசியா ஒருத்த வேணும்னா அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் போவன் இஸ் நாட் தட் பிளேயர். போவனோட கேம் மாறிடுச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் சொல்றேன், போவன் வந்து since February he's had a very very poor run. That would have also played a factor தான் எனக்கு போவன்ல தோணுது. போவன் இப்போ பிப்ரவரில இருந்து நல்லா விளையாடல, அவன் வந்து எடுக்கல அப்படின்னு நீ சொல்றேன். அதே ஃபீல் ஃபோர்டும் பிப்ரவரில நல்லா விளையாடல, அதனால தானே அவனும் எடுக்கல. ஆனா நீ அவன் மட்டும் நான் ஃபோர்டன் ஸ்குவாட்ல இருக்கணும்னு நினைக்கிறது வந்து ahead of எஸ்ஏ. எஸ்ஏயுமே இந்த சீசன் என்ன பொறுத்தளவுல ஒண்ணுமே பண்ணல. நீங்க ரெண்டு பேரும் செஞ்சு எஸ்ஏவா போடனான்னு கேட்டா எனிடே எஸ்ஏடா. என்னடா என்ன பொறுத்தளவுல ஃபோர்டன்டா, அததான் நான் சொல்றேன். என்ன பொறுத்தளவுல ஐ திங்க் ரெண்டு பேர்ல சீலிங் யாருக்கு அதிகம்னு கேட்டேன்னா நான் ஃபோர்டனுக்கு தான் அதிகம். ரெண்டு பேர்ல நல்லா ஐ டோன்ட் திங்க் ஒன்னு சொல்லவா, மேபி இது கான்ட்ரோவர்ஷியலா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் திங்க் we will ever see Foden how we seen him before. மேபி இட் கேன் ஹேப்பன். பட் நான் வந்து சொல்றது வந்து ரெண்டு பேரும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் கார்டுனா என்ன பொறுத்தளவுல ஐ வுட் ஹேவ் ஃபோர்டன் as a squad. ரெண்டு பேரும் அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு ஆடலங்கும் போது நீ அந்த சாய்ஸ் எடுக்கிறங்க நான் சொல்றேன். இது இவங்க ரெண்டு பேரை விட நீ மார்கன் கிப்ஸ்வைத் ஸ்குவாட்ல இருக்கணும்னு சொன்னா நான் அக்ரி பண்றேன் பேஸ்ட் ஆன் தி சீசன். பட் யா அது ஓகே. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கு. எனக்கு வந்து எஸ்ஏ இருக்கிறது ஓகே, உனக்கு வந்து எஸ்ஏக்கு பதிலா ஃபில் போடன் இருக்கலாம்னு மேபி நீ சொல்ற. லூயிஸ் ஹால் என்ன தப்பு பண்ணா? லூயிஸ் ஹால் 200% இருந்திருக்கணும் ஸ்குவாட்ல. நம்ம வந்து பேசினதே வந்து ப்ரோ ஹி இஸ் கோயிங் டு தி ஸ்டார்டிங்ல. நான் ஒத்துக்கிறேன் நீக்கோ ரெய்லிக்கு ஒரு ஸ்டெல்லர் ஆஃப் சீசன் இருந்தது இந்த சீசன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் யூ கேனாட் லுக் பாஸ்ட் ஒரு பிளேயர் லைக் லூயிஸ் ஹால் தான் என்னோட கருத்து. இப்போ இவங்களுக்கு வந்து யாரு செகண்ட் ஆப்ஷன் லெஃப்ட் பேக்? ஸ்பென்ஸ். ஸ்பென்ஸோட லூயிஸ் ஹால் நல்ல சீசன் இல்லையா? டெஃபினட்டா. ஆனா ஸ்பென்ஸ் வெர்ஸ்டைல் எனக்கு இது எப்படி தோணுது தெரியுமா, டுஷல் வந்து இந்த ஸ்குவாட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கானா, ஃபர்ஸ்ட் 13-14 will be solid. இவனுங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் 13-14 பிளேயர்ஸ்னு கிளியரா டிஃபைன்டா வச்சிருக்கான். மீதி பிளேயர்ஸ்லாம் அவன் வெர்ஸ்டாலிட்டி மட்டும் தான் தேடி இருக்கான்னு எனக்கு தோணுது. நீ ஸ்பென்ஸ் எடுத்தனா ரெண்டு சைடும் ஆடுவான், லிவரமெண்டோ ரெண்டு சைடும் ஆடுவான், குவான்சா வந்து சென்டர் பேக்கும் ஆடுவான், ரைட் பேக்கும் ஆடுவான். அந்த மாதிரி ஃபுல்லாவே ஹிஸ் கான் ஃபார் வெர்ஸ்டாலிட்டி. எப்படி இருக்குன்னா 2019ல நம்ம வேர்ல்டு கப் செலக்ட் பண்ணிட்டு ஏன்டா ராய்டுவை டிராப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு 3D பிளேயர் வேணும். இல்லடா இது கரெக்டா தப்பான ஆர்கியூ பண்ணலாம், பட் எனக்கு இதுதான் திங்கிங்னு தோணுது. தெரியலடா எனக்கு வந்து ஐ டோன்ட் அக்ரி எஸ்பெஷலி வித் லூயிஸ் ஹால்லாம் வந்து. நானும் சொல்றேன்ல 300% அவன் ஸ்குவாட்ல இருந்திருக்கணும் லூயிஸ் ஹால், எனக்கு டவுட் இல்ல. எனக்கு வந்து என்ன அதே மாதிரி நீ எப்படி ஜான் ஸ்டோன்ஸை பிக் பண்ண முடியும்? ஜான் ஸ்டோன்ஸ் barely played 10 games this season. இல்லடா அது நான் அக்ரி பண்றேன். ஏன்னா நீ ஒன்னு ஸ்டோன்ஸ் பிக் பண்ணிருக்கணும் இல்ல மக்வயர் பிக் பண்ணிருக்கணும் கன்ஃபார்மா. உனக்கு எனிடே மக்வயர்டா, ஏன்னா அவன் சீசனே விளையாடலடா டோட்டலா ஜான் ஸ்டோன்ஸ். ஆனா இங்கிலாந்துக்கு அவன் எப்பவுமே நல்லா பண்ணிருக்கான்டா. அவன் சிட்டில எப்ப இன்ஜர்டா இருந்தாலும் ரெண்டு பேரை நான் அந்த மாதிரி பார்த்திருக்கேன், ஒன்னு லூக் ஷா ஒன்னு ஜான் ஸ்டோன்ஸ். எவ்வளவு இன்ஜரி இருந்தாலும் தே ஆல்வேஸ் டர்ன் அப் ஃபார் இங்கிலாந்து. அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஜான் ஸ்டோன்ஸை ஏன் பிக் பண்ணிருக்காங்கிறதுல புரியுது. நானா இருந்தா குவான்சாக்கு பதிலா ஆர் பர்னுக்கு பதிலா மொகவேர் பிக் பண்ணிருப்பேன். பட் ஜான் ஸ்டோன்ஸ் இருக்கிறது எனக்கு ஃபைன். ஐ டோன்ட் மைண்ட் ஜான் ஸ்டோன்ஸ் பீ தேர். எனக்கு வந்து இன்னொன்னு மறக்கக்கூடாது, ஜான் ஸ்டோன்ஸ் ஃபிட்டா இருந்தானா he is probably England's best center back. அதுதான் அங்க பிரச்சனையே. இப்போ ஃபிட் ஜான் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பேசணும் அப்படின்னா he is right there அப்படிங்கறத எல்லாரோட கருத்து. பட் he is not ever fit. இந்த ஒரு 4 வாரம் டோர்னமென்ட்க்கு ஃபிட்டா இருந்தானா போதும் உங்களுக்கு. I think he has been very very cruel on Harry Maguire தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து to be fair the way Harry Maguire came back after that slump ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து how he has been performing at the top stage பாக்கும்போது how can you look past Harry Maguire தான் எனக்கு தோணுச்சு பாக்கும்போது. Agreed. ஏன்னா I don't understand what Dan Burn is doing in that squad. I don't understand what Jordan Henderson is doing in that squad. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா, கூட வந்து டூரிங் பார்ட்டியா வேணா கூட்டி போ. இல்ல அதான் எனக்கு புரியல. it doesn't work that way. உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி, அதனால நீ ஒரு 34 வயசு அவனுக்கு எவ்வளவு வயசுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த வயசுல அவன் எங்க ஆடிட்டு இருக்கான்? அயாக்ஸா? இல்ல இது பிரென்ட்ஃபோர்ட் பிரீமியர் லீக். அயாக்ஸ் வந்து பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டானா? ஆமா ஆமா. அவன் வந்து சவுதி போனான், அப்புறம் அயாக்ஸ் போனான், இப்ப பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டான். இப்போ நீ அவனை in what base you will play him? எனக்கு புரியவே இல்ல. what wrong did Adam Wharton do? Adam Wharton எந்த தப்பும் பண்ணல, பட் ஐ திங்க் தட் வாஸ் a spot between Mainu and Wharton
அண்ட் மைனு ஹஸ் பின் பிரில்லியன்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். இட் வாஸ் ஐதர் மைனு ஒரு வாட்டன் தான் அந்த பொசிஷனுக்கு. இது நீ அக்ரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிட்வீன் த போத் ஆஃப் தெம் மைனு ஹஸ் பின் பிரில்லியன்ட் இந்த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். எனக்கு வந்து இப்போ ரீசன்சி பயஸ் பாக்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ரீசன்சி பயஸ் எனக்கு வந்து ஆக்சுவலா பிடிக்காது. கிரிக்கெட்லயும் சரி எனக்கு ஃபுட்பால்லயும் சரி எனக்கு வந்து சீசன் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு T20 வேர்ல்ட் கப்புக்கே வந்து ஒரு ஸ்குவாட் சூஸ் பண்றானுங்க அப்படின்னா கடைசியில ஒரு ட்ரை சீரிஸ் ஒருத்தன் அடிச்சுட்டு வந்திருப்பான், அவனை தூக்கி போடுங்க அப்படிம்பாங்க எல்லாரும் உள்ள. அது வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. அதுல வந்து நான் ஒத்துக்கிறேன் அவன் நல்லா அடிச்சிருக்கான் அப்படின்னு, பட் ஒருத்தன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல இருந்து ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பான், மேபி கடைசி ஒரு 2 சீரிஸ் அடிச்சிருக்க மாட்டான். ஐ டோன்ட் திங்க் தட் ஷுட் பி த ஒரு பாராமீட்டர் டு ஜஸ்ட் ட்ராப் ஹிம் ஆர் மேக் ஹிம் அவுட். அதே மாதிரி தான் இப்போ வாட்டனுக்கு நடந்திருக்கு. இல்லடா அப்படி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மைனு வாஸ் இந்த இங்கிலாந்து ஸ்குவாட் ஈவன் பிஃபோர் வாட்டன். போன இப்போ மைனுக்கும் வாட்டனுக்குமே நான் பேசல. என்னோடது வந்து வாட்டன் இருந்திருக்கணும், அவ்வளவுதான். நான் வந்து மைனு இருக்க கூடாதுன்னு நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம்க்கு மறுபடியும் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாடா, உனக்கு பிரேக் ஆகுது. நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தளவில் வந்துட்டு இதை நீ வந்து ஸ்குவாடா பிரிக்க ஆரம்பிச்ச, ஸ்குவாடா வந்து ஒவ்வொரு பொசிஷனா வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா இப்ப கேக்குது. இட் கம்ஸ் டவுன் டு அ क्वेश्चन ஆஃப் வெதர் யூ வாண்ட் மைனு ஆர் வாட்டன் தான். ஏன்னா நீ ஜார்டன் ஆண்டர்சன் பதில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இவன் ஜார்டன் ஆண்டர்சன் எடுத்திருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்திருக்கான். சோ அந்த நீ அந்த பொசிஷனை வந்து லாக்டா வச்சுட்ட அப்படின்னா வந்து அன்பார்ச்சுனேட்லி சம்மன் ஹேட் டு மிஸ் அவுட். யாரை கேக்குற? ஹெண்டர்சன். யாரை கேக்குறீங்க? ஹெண்டர்சன் ஆட மாட்டான். அதுக்கு தான் நான் சொல்றேன் ஹெண்டர்சன் எடுக்க வேண்டான்ட்டு. பட் அவன் ஏன் எடுத்தாங்கிறதுக்கும் நம்ம ஒரு ரீசன் சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல இப்போ எனக்கு வந்து இப்போ வாட்டன் எந்த மாதிரியான பிளேயர்? நம்பர் 6 தானே ஆடுவான் அவன். கரெக்ட். ஸ்ரீராம் நான் உனக்கு சஜஸ்ட் பண்றேன், நீ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. உன்னுடைய ஆடியோவும் வீடியோவும் சிங்க் ஆக மாட்டேங்குது. நீ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தாலும் உனக்கு பெட்டரா இருக்கும். ஸோ நான் பேசிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்குவாட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து வாட்டனை வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா, வாட்டனை ஸ்குவாட்ல எடுத்திருந்தாங்க அப்படின்னா த கொஸ்டின் வுட் ஹவ் பீன் ஹவு கம் நாட் மைனு. மைனு ஸ்குவாட்ல எடுத்தாங்கன்னா ஹவு கம் நாட் வாட்டன் தான் கேள்வி வரும். ஜார்டன் ஆண்டர்சன் ஸ்குவாட்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து நான் 100% அக்ரி பண்றேன். பட் என்ன பண்றது? That is what they have taken. Jordan Henderson is not going to be close to the starting 11. Starting 11 பொறுத்த அளவுல மட்டும் பார்த்தனா this is a வேற லெவல் டீம். ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல பேக்கப்ஸ் எவ்வளவு தேவைப்படும் கேட்டனா இட் இஸ் ஆக்சுவலி வெரி மினிமல். நீ உனக்கு வந்து நீ சப்ஸ்டிடியூஷன்ஸே பண்ணனாலும் இட் will be very rare that you substitute a defensive midfielder. நீ விங்கர்ஸ் அந்த மாதிரி தான் நீ வந்து உள்ள கொண்டு வருவ சப்ஸ்டிடியூட் பண்ணனாலும். அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா சார்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு வந்து see it's very very difficult being the England manager. டெஃபினட்டா பிரச்சனை இது கான்ட்ரோவர்சி வரதான் போகுது. What do you think of நீ முடி நான் கேக்குறேன். லூயிஸ் ஹாலோட அந்த ஒன் நான் செலெக்ஷன் தவிர நான் வந்து ஐ won't blame this much. அது ஒண்ணுதான் வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப கிளாரிங்கான மிஸ் தெரியுது இந்த ஸ்குவாட்ல. And what do you think of Trent? I think it makes sense la. I don't think I agree. Trent has not had a great season. And ட்ரெண்டோட கேம் கொஞ்சம் டிப்ல இருக்கு. இங்கிலாந்துக்கு அத்தனை ரைட் பேக் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரீஸ் ஜேம்ஸ் இஸ் த பெஸ்ட் இங்கிலீஷ் ரைட் பேக் ஈவன் இஃப் ட்ரெண்ட் இஸ் அட் இஸ் பெஸ்ட்னு எனக்கு டவுட் இல்ல. ஸோ பேக்கப்புக்கு வந்து நீ லிவரமெண்டோ வச்சிருக்க, பேக்கப்புக்கு ஸ்பென்ஸ் வச்சிருக்க, இட் இஸ் ஃபைன். எனக்கு மேபி இதுல வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு வந்து பாமர் இருந்திருக்கணும் தான் தோணுது. ஏன்னா பாமர் இஸ் அ கேம் சேஞ்சர். அவன் யூரோஸ்ல வந்து நீங்க அவ்வளவு தூரம் டீப்பா போயிட்டு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் ஃபைனல்ல கொடுத்ததே வந்து பாமர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர் ஒரு டீமுக்கு தேவை. அப்படி இருக்கும் போது நீ வந்து பாமர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆடாம இருக்கிறது வந்து எந்த லெவல்ல வந்து கரெக்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற எவனை தூக்கிட்டு அங்க போட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல வந்து ஈவன் டோனி என்ன பண்ணா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவன் வந்து எங்கேயோ ஆடிட்டு இருக்கான். இப்போ வந்து ஏதோ சவுதியில் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஈவன் டோனி என்ன பண்ணா அப்படின்னு எனக்கு தெரியல அங்க போய் இப்போ டீம்ல ஆடுறதுக்கு. எதுக்காக ஒரு தேர்ட் பேக்கப் ஸ்ட்ரைக்கருங்கிற பாயிண்ட் நானும் அக்ரி பண்றேன். பட் ஆல்ரெடி 3 10s இருக்காங்க இந்த டீம்ல. ஸோ பாமருக்கு வந்து நீ எடுத்தனா வந்து சாக்காக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரைட் விங்ல தான் எடுக்கணும். பாமர் டசன்ட் டிசர்வ் தி செலெக்ஷன் தான் எனக்கு தோணுது. ஒன் திங் ஹி இஸ் நாட் 100% ஃபிட்.
அவன் வந்து ஹீஸ் பிளேயிங் த்ரூ an injury. 2 வந்து ஹீஸ் நாட் பெர்ஃபார்ம்ட் அட் த லெவல் வேர் ஒரு இங்கிலாந்து ஸ்குவாட் இவ்ளோ காம்படிஷனுக்கு ஒரு டீம்ல செலெக்ஷன் டிசர்வ் பண்ற அளவுக்கு அவன் பெர்ஃபார்ம் பண்ணல. யா தெரியல மக்களே, எனக்கு வந்து ஒரு 2 3 வந்து எனக்கு வந்து டோட்டலா 3த்துல வந்து ஐ டோன்ட் அக்ரி. நானும் பிரணவும் அக்ரி பண்ற ஒரு விஷயம் லூயிஸ் ஹால். இன்னொன்னு எனக்கு வந்து ஹாரி மெக்வேர் ஷுட் ஹவ் பீன் தேர். அண்ட் இன்னொன்னு எனக்கு வந்து இவன் பாமர் கூட, பாமர் ஆல்சோ ஐ அக்ரி வை ஹி இஸ் நாட் பீன் தேர். எனக்கு வந்து இன்னொன்னு வந்து இவன் இருந்திருக்கணுங்க, யாருங்க, வாட்டன். வாட்டன் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கணும். இந்த 3 பேருமே ஐ திங்க் தீஸ் த்ரீ டிசர்வ்ஸ் அ பிளேஸ். யா இது இவனுக்கு பதிலா யாராவது அங்க இருக்கிறவனுங்க யாராவது டிசர்வ் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிசர்வ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்டா இவன் இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி கேள்வி வருது அப்படின்னு கேட்டா எனக்கு ஈவன் டோனி. அட்டாக்ல வந்து எனக்கு ஐவன் டோனி வந்து ஏன்னா வந்து உனக்கு எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறது ஹாரி கேன், ஓகேவா? அப்படி உனக்கு ஹாரி கேன் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு வாட்கின்ஸ் போட்டு ஆட போற நீ. இதை தாண்டி உனக்கு இன்னொருத்தன் தேவையா? எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் நான் ஈவன் டோனி கொடுத்துட்றேன். See, one, he's a very different kind of striker to both Harry Kane and Ollie Watkins. உனக்கு வந்து ஒரு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன் பெஞ்ச்ல இல்லனா ராஷர் கூட ஆடுவானடா மிடில்ல தேவைப்பட்டதுனா. அகைன் கம்ப்ளீட்டா வேற டைப்பான பிளேயர்ல. இல்ல நான் யோசிக்கிறது வந்து சப்போஸ் நீ ஒரு கேம்ல கோல் சேஸ் பண்ற அப்படின்னா உனக்கு பாக்ஸ்குள்ள வந்து ஒருத்தனை போட்டு பாலை ஸ்பாம் பண்ணுனா டோனி இஸ் a very good ஆப்ஷன் அதுக்கு. இன்னொன்னு சவுதியில தான் ஆடுறான் அப்படின்னாலும் ஹீஸ் கம்மிங் ஆஃப் அ ரிடிகுலஸ் சீசன். கிட்டத்தட்ட 45 கோல் 15 அசிஸ்ட் அடிச்சிருக்கான் இந்த சீசன். ஸோ அந்த டிஃபென்ஸ் ஐ ஹாவ் டு கிவ் டோனி. பட் அப்படி பார்த்தனா நீ வந்து ஒன் ஆஃப் வாட்கின்ஸ் ஆர் டோனி இருந்திருக்கலாங்க தான் என்னுடைய ஒப்பீனியனும். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். அதே மாதிரி எனக்கு வந்து இவன் ஜார்டன் ஹெண்டர்சன் ஆல்ரெடி பேசின மாதிரி அது என்ன கணக்கு, அது என்னன்னே எனக்கு புரியல. ஸோ வந்து அதுவுமே இருக்கு. பட் பொட்டன்ஷியல் 11 நம்ம ஆல்ரெடி பேசினது தான். அந்த இந்த டீமை வச்சு இந்த ஸ்குவாடை வச்சு ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் 11 ஸ்டார்டிங் 11. அது நம்ம பேசணும்ல. சரி, உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா அந்த 11ல நீ யாரை மாத்துவ? ஸ்டார்டிங் 11ல நம்ம போட்ட 11லயா இருக்கிற ஸ்குவாட்ல இருந்தா இல்ல ஜஸ்ட் இஃப் யூ திங்க் பெஸ்ட் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 அப்படின்னு உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன் மேபி நீ லூயிஸ் ஹால் நிக்கோ ரெய்லி சொல்லுவ. எனக்கு வந்து அப்படி சொல்லவா? சொல்லு. நான் ஒத்துக்கிறேன். லூயிஸ் ஹால் ஆப்வியஸா ஸ்டார்ட் பண்ணுவேன் நானு. சென்டர் பேக் 2 பேர் வந்து ஒன்னு வந்து குஹி, இன்னொன்னு வந்து யார சொன்னோம் நம்ம, ஸ்டோன்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் இஃப் ஃபிட் இல்லனா கான்சா. எனக்கு வந்து ஹாரி மகுயர் போயிருப்பேன் நான் வந்து. இவங்க நீ ஸ்டோன்ஸ் ஃபிட்டா இருந்தாலும் ஹாரி மகுயர் ஸ்டார்ட் பண்ணுவியா? எஸ் எஸ் ஐ டிஸ்அக்ரி 100%. ஸ்டோன்ஸ் ஃபிட்டா இருந்தானா ஸ்டோன்ஸ் என குஹி கைடா போடுவேன்டா. ஸ்டோன்ஸ் ஃபிட்டா இருந்தா எனக்கு ஃபிட்டா இருந்தா அப்படிங்கறத விட ஐ டோன்ட் திங்க் ஹிஸ் பாடி இஸ் தேர் டு ஃபார் தட் பிசிக்கல் எட்ரா. ஐ டோன்ட் திங்க் 6 கேம் ஆடணும்டா. 6-7 கேம் 6 கேம்னு சொன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் உடம்பு ஒழுங்கா விளையாடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல அப்படின்னா அது எந்த லெவல்ல போய் கோப் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல. he is not the same John Stones that we saw ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதுதான் வந்து என்னோட கருத்து. அதுல வந்து நிறைய பேர் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் வந்து சேம் ஜான் ஸ்டோன்ஸ் which we saw 2 years ago. நான் 2 வருஷமா ஜான் ஸ்டோன்ஸ் நம்ம பார்க்கவே இல்லையே. அதுதான் அதாவது ஹீரோஸ்ல விளையாண்டான்ல. இல்ல அதுதான் சொல்றேன். 2 இயர்ஸ் தெரியல எனக்கு வந்து ஃபிட்டா இருந்தானே இன்னுமே ஐ திங்க் இஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மேபி ஓகே. எனக்கு வந்து இதுதான் ஹாரி மகுயர் அண்ட் குஹி நான் ஆடுவேன். ரைட் பேக் வந்து ஐ வுட் அக்ரி ஆன் ரீஸ் ஜேம்ஸ். அதே மாதிரி மிட்ஃபீல்டும் வந்து எனக்கு வந்து ரைஸும் எலியட் ஆண்டர்சனும் ஓகே. நம்பர் 10 ஐ வுட் புட் ஏசே இன் பிளேஸ் ஆஃப் அந்த ஸ்குவாட்ல தான் இன் பிளேஸ் ஆஃப் பெல்லிங்கம் ஸ்டார்டிங்ல அது எப்படி போகுதுன்னு பார்த்து ஹெட் ஆஃப் ராஜர்ஸா. ஆக்சுவலா பிரெண்டன் ராஜர்ஸ் தான் ஆடுவேன் நான். கரெக்ட். ஆக்சுவலா பிரெண்டன் ராஜர்ஸ் கரெக்ட். பிரெண்டன் ராஜர்ஸ் ஆட முடியாது, அவருக்கு 60 வயசு ஆச்சு. மார்கன் ராஜர்ஸ் ஆடுவேன் நானு. லெஃப்ட் விங்ல வந்து ஐ வுட் நாட் ஸ்டார்ட் ராஷ்வர்ட். ஐ வுட் ஸ்டார்ட் இவன் அவன் பேர் என்ன, கார்டன், கேன், சாக்கா. பட் ராஷ்வர்ட் இங்கிலாந்து ஆடும்போதுலாம் வேற லெவல்ல ஆடுவான். நல்லா அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. பட் நான் இந்த ஸ்டார்டிங்ல நான் போவேன். ஓகே, நான் மோரலஸ் அக்ரி பண்றேன் எக்ஸெப்ட் ஃபார் தட் மக்வைர் அஹெட் ஆஃப் ஸ்டோன்ஸ் பிக் வந்து நான் மத்த எல்லாமே அக்ரி பண்றவங்க கூட. கார்டன் வெர்சஸ் ராஷ்வர்ட் வந்து இட்ஸ் a coin toss தான் என்ன பொறுத்தளவுல. சோ மக்களே இதுதான் வந்து ஸ்குவாட் இப்படி தான் விட்டுருக்கானுங்க. இத வச்சு இந்த பிளேயிங் முன்னாடி பிரெடிக்ஷன்ஸ் என்ன பிரெடிக்ஷன் எங்க முடிப்பாங்கன்னா வாட் இஸ் யுவர் எல்லா டீமுக்கும் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் I think they will go out on semi-finals.
நான் அதே தான் யோசிச்சு வச்சிருந்தேன். செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க, செமிஃபைனல்ஸ்ல நாக் அவுட். யா செமிஃபைனல்ஸ்ல அவனுங்க வந்து பாடி அதுக்கு மேல தாங்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம். பட் மேபி செமிஃபைனல்ஸ் வந்துருவாங்க, டெஃபினட்டா வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது செமிஃபைனல்ஸ். யா எந்தெந்த டீம்லாம் வருதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எப்படி டிரா வரப்போகுது, அது எந்த டீம் ஆடுறாங்கிறத பொறுத்து நம்ம மேபி மாறலாம். பட் இப்போ ஹை இன்சைட்ல பார்க்கும்போது, ஹை இன்சைட்ன்றேன் ப்ரெடிக்ட் பண்ணும்போது பார்க்கும்போது ஐ திங்க் செமிஃபைனலுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஸோ யா வித் தட் செட் மக்களே, இதுதான் வந்து ஸ்குவாடு, இதுதான் வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து ஹம்சா ஹம்சா வந்துட்டான்டா, உள்ள இறங்கிட்டான்டா, உள்ள இங்கிலாந்து கேம்புக்குள்ள அப்படின்னு வந்து டியூஷன்ல அட்டி போட்டு பழகிறானுங்க எல்லா பக்கமும். ஸோ நிறைய எக்ஸ் இங்கிலாந்து பிளேஸும் அடிக்கிறாங்க. ரியோ ஃபெர்டினாண்ட்லாம் போட்டு பொழன்னு பொழக்கிறான். அதெல்லாம் செம ஃபன்னா இருக்கு பாக்குறதுக்கு ட்விட்டர்ல. ஸோ நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்து இதுல வந்து எந்த பிக்கை அக்ரி பண்றீங்க, எந்த பிக்கு வந்து பேரே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களோட பிளேயிங் லெவனும் சொல்லுங்க. சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து எங்க முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ யா இந்த இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து அடுத்து என்ன கிளப் கண்ட்ரியை பத்தி பேசலாம் அப்படிங்கறத வந்து நாங்க வரோம். அடுத்த என்ன கண்ட்ரியை பத்தி பேசலாம்னு உங்க சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் PK and ஸ்ரீராம்.